Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மேட்டர் அரவுண்ட் அஸ் கெமிஸ்ட்ரி கிளாஸ் 9ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கான்செப்ட் தான் இந்த சென்ட்ரிஃபியூகேஷன் அண்ட் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். ஸோ டயக்ராமை பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? ஸோ இது நம்ம சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தட்ல வரக்கூடிய கான்செப்ட். பொதுவாக நம்ம சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு சில விஷயங்கள் நம்ம ஃபிசிக்ஸில் நம்ம படிச்சிருப்போம். சர்க்குலர் மோஷன் அப்படின்னு வரும்போது சென்ட்ரிஃபியூகல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம படிச்சிருப்போம், விச் இஸ் தி அவுட்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இங்கே சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்ற மெத்தடனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, ரைட், சென்ட்ரிஃபியூகேஷனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா, ஒரு சாலிடை நம்ம செப்பரேட் பண்ண போகிறோம். ஸோ செப்பரேட்டிங் ஆர் எக்ஸ்ட்ராக்டிங் சாலிட், ரைட், சாலிட் from liquid. இதுதான் இதனுடைய மெயின் பர்பஸ்மா. சரியா? லிக்விட்ல இருந்து நம்ம சாலிடை எக்ஸ்ட்ராக்ட் பண்றது தான் இந்த சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட், இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, சென்ட்ரிஃபியூக் அப்படின்னு ஒரு மிஷின் இருக்கு. அந்த மிஷின் என்ன பண்ணும் அப்படின்னா வேகமா ரொட்டேட் ஆகும். ரைட், ஸோ சென்ட்ரிஃபியூக் அப்படின்றது அதனுடைய மிஷின். சென்ட்ரிஃபியூக், ரைட், இந்த மிஷின் வந்து வேகமாக ரொட்டேட் ஆகும். இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த பிளட் டெஸ்ட் பண்ணக்கூடிய இடத்துல நம்ம அப்படியே தெளிவாக நமக்கு தெரியும். லேப்ல நமக்கு வந்து வச்சிருப்பாங்க, அந்த மிஷின் இருக்கும். அந்த மிஷினுடைய பிக்சர் தான் இது. இந்த மிஷின் இப்படி இருக்கும். இதில் வந்து டியூப் வந்து இன்சர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மிஷின் ரொம்ப வேகமாக ரொட்டேட் ஆகும். வேகமாக ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து அவுட்வர்டு ஃபோர்ஸ் அண்ட் இன்வர்டு ஃபோர்ஸ்னு ரெண்டு டைப் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகும், சின்ஸ் இட் இஸ் அ சர்க்குலர் மோஷன் அப்படின்றதுனால. இப்போ இங்கே சென்ட்ரிஃபியூக் அப்படின்றது என்னன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் விச் இஸ் அவுட்வர்ட் ஃபோர்ஸ். அப்போ நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சாலிட் பார்ட்டிக்கலை நம்ம லிக்விட்ல இருந்து தனியாக பிரிச்சு எடுக்கிறது தான் இந்த சென்ட்ரிஃபியூக் அப்படின்ற ஒரு ப்ராசஸ். அப்போ நமக்கு இந்த பிளட் சாம்பிள் அப்படின்னு எடுக்கும்போது நம்ம கிட்ட பிளட் எடுக்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம தெளிவாக பார்த்துருக்குறோம், பிளட் அப்படின்றது வந்து ஒரு இம்பியூர் சப்ஸ்டன்ஸ் விச் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் பிளாஸ்மா, பிளேட்லெட்ஸ், ரெட் பிளட் செல்ஸ், ஒயிட் பிளட் செல், இந்த மாதிரி 4 விதமான விஷயத்தை சேர்த்தது தான் நம்முடைய பிளட் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அப்போ இந்த டயக்ராம்ஸை பார்த்தீங்கன்னா இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பிளட், அதில் எல்லாமே இருக்கு இல்லையா? சப்போஸ் இது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸும் அதில் இருக்கும் இல்லையா? அப்போ இதை வந்து இந்த சென்ட்ரிஃபியூக் அப்படின்ற மிஷின்குள்ளே வச்சு வேகம் ரொட்டேட் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அதில் டிஃப்ரெண்ட் லேயரை நமக்கு வந்து பிரித்து காமிக்குது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்மா அப்படின்றது வந்து ரொம்ப லைட்டரான ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ ஹெவியர் சப்ஸ்டன்ஸ் எல்லாம் பாட்டமில் செட்டில் ஆகிடும். நமக்கு ஜென்ரலாக தெரிஞ்சது, ஒரு தண்ணியில் வந்து ஒரு ஸ்பாஞ்ச் வைக்கிறோம் அப்படின்னா, இல்லை ஒரு பால் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பால் வந்து மிதந்துக்கிட்டு இருக்கும். விச் மீன் அந்த பாலுடைய அந்த டென்சிட்டி வந்து லோவர் வென் கம்பேர்ட் டு வாட்டர். அப்போ வாட்டருடைய டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதுனால வாட்டர் இருக்குது, அதுக்கு மேலே பால் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே தான் அப்போ இந்த பிளட் சாம்பிளில் எல்லாமே இருக்குது. அதில் ஒவ்வொரு லேயரை டிபெண்ட் அப்பான் த டென்சிட்டி மாறிட்டு போகுது, மாறிக்கிட்டதுக்கு. ரைட், இப்போ இங்கே பிளாஸ்மா, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் பிளட் செல்ஸ் இருக்குது. விச் மீன் ரெட் பிளட் செல் தான் ரொம்ப டென்சிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல கவனிச்சுக்கலாம். பிளாஸ்மான்றது வெரி லோ டென்சிட்டி அப்படின்றது நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பிரித்து எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் தான் சென்ட்ரிஃபியூக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அண்ட் ரைட், இந்த சென்ட்ரிஃபியூகேஷன் சொல்கிறோம். அதில் யூஸ் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் தான் இந்த சென்ட்ரிஃபியூக். ரைட்டா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம், சாலிட் பார்ட்டிக்கல் பாட்டம்லையும், ரைட், சாலிட் பார்ட்டிக்கல் பாட்டம்லையும் லைட்டர் பார்ட்டிக்கல், ரைட், லைட்டர் பார்ட்டிக்கல் எனக்கு வந்து டாப் லேயர்லையும் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம வந்து பிரித்து எடுக்கிறது. எக்ஸாம்பிள் அது உங்களுக்கு பிளட் சாம்பிள் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஈவன் நம்ம வந்து யூரின் டெஸ்ட் எடுக்கும்போது அதில் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இந்த சென்ட்ரிஃபிகேஷன்ஸ் மெத்தடில் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் பாட்டமில் செட்டில் ஆகிடும். இது வந்து பிளட் சாம்பிள், ரைட்டா? பிளட் சாம்பிள்லையும் அதே தான், ஹையர் டென்சிட்டி பாட்டம்லையும், லோவர் டென்சிட்டி மேலேயும் போயிடும். அப்போ யூரின் டெஸ்ட் பண்ணும்போதும் ஸ்டோன்ஸ் எதனா இருக்குது அப்படின்னா அது பாட்டமில் செட்டில் ஆகும். இல்லை, இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம வாஷிங் மிஷின் எடுத்துக்கலாம். வாஷிங் மிஷினில் வந்து ட்ரை பண்ணும்போது அந்த மிஷின் வேகமாக சுற்றும், சொத்து தண்ணி எல்லாம் வெளியில் தெரிச்சு ஓடும் இல்லையா, வெளியில் அவுட்வர்ட். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ரைட், இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ஷுவல் திங் தான். இது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதே மாதிரி நம்ம க்ரீம், நம்ம கேக்கில் சாப்பிட்றோம் பாருங்கள், அந்த க்ரீம் எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மில்க்ல இருந்து தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க.
அங்கேயுமே அது வேகமாக சுற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த க்ரீம் வந்து லோவர் டென்சிட்டி மேலே மிதந்துடும், மற்றதெல்லாம் கீழே வந்துடும். பன்னீர் இல்லையா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பன்னீர் நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அது இங்கே ஒய்ஃப் யூஸ்வலி பண்ணுவாங்க. இந்த மில்க் எடுத்துப்பாங்க, இந்த மில்கில் வந்து கொஞ்சம் லெமன் ஆட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் கேர்ட் ஆட் பண்ணுவாங்க. ஹீட் பண்ணிவிட்டு அது சுற்றிக்கிட்டே இருக்கும்போது என்ன அப்படின்னா திரிஞ்சு தனியாக வந்துடும். அதுதான் பன்னீர் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னாங்க லாஸ்ட் வீக் தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தட். அது நீங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணலாம். பால் சூடு பண்ணுங்கள், சூடு பண்ணிவிட்டு தயிரை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிக்கிட்டு லைட்டாக சின்ன சின்ன ட்ராப் ஆஃப் லெமன் ஊற்றிட்டு அதை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா பன்னீரை நம்ம தனியாக பிரித்து எடுக்கலாம். ரொம்ப அழகாக இருந்தது அது. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தட் தான். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன். ரைட், சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் we are going to remove the solvent, அவ்வளோதான். இதை நம்ம என்ன சொல்லலாம், லிக்விட் டு லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். லிக்விட் டு லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ரைட், நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், சாலிடை வந்து லிக்விட்ல இருந்து பிரித்து எடுக்கிறத சென்ட்ரிஃபியூகேஷன் மெத்தட்னு நம்ம பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம், இல்லை சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சால்வெண்ட்டில் இன்னொரு சால்வெண்ட்டை ஆட் பண்ணி அதில் இருக்கிற சப்ஸ்டன்ஸை நம்ம தனியாக பிரித்து எடுப்போம். ரைட், இதில் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது, இம்மிசிபிள் லிக்விட், அதுக்கப்புறம் மிசிபிள் லிக்விட் அப்படின்னு. இந்த இம்மிசிபிள் லிக்விட் அப்படின்றது வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ immiscible, right? So immiscible liquid, right? Immiscible liquid இங்க இருக்கு பாருங்க. இந்த immiscible liquid அதுதான் நமக்கு வந்து இங்க ரோல். ஏன்னா immiscible liquidக்கு மட்டும் தான் இந்த liquid extractions applicable. அதை நம்ம ரொம்ப கவனமா கவனிக்கணும். ரைட், அது immiscible liquidக்கு மட்டும் தான் applicable தவிர எல்லாத்துக்குமே அது applicable கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. only immiscible லிக்விட்ஸுக்கு மட்டும்தான். பிகாஸ் இது லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன், அது ரெண்டு மிக்ஸ் ஆகக்கூடாது. அப்போ இம்மிசிபிள் லிக்விட் அப்படின்னா என்ன சொல்லலாம், மிசிபிள் லிக்விட் அப்படின்னா என்னன்னு சொல்லலாம். சார் எனக்கு வந்து மிசிபிள் வார்த்தையை இப்போ தான் சார் நான் கவனிக்கிறேன், இப்போ தான் நான் முறையை கேட்குறேன் அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரிய வைக்கிற பாருங்க. இம்மிசிபிள் அப்படின்னா ரெண்டும் மிக்ஸ் ஆகாது. இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் காம்பினேஷன். நல்லா கவனிச்சுக்கோங்க, லிக்விட் காம்பினேஷன் தான். அப்போ இந்த இடத்துல வாட்டர் அப்படின்றது ஒரு லிக்விடு பிளஸ் ஆயில் அப்படின்றது ஒரு லிக்விட். இதுவும் லிக்விட், இதுவும் லிக்விட் இல்லையா. ஸோ இதுதான் மிக்ஸ் ஆகாத ஒரு பார்ட். லிக்விடும் விச் மீன் வாட்டரும் மிக்ஸ் ஆகாது, ஆயிலும் மிக்ஸ் ஆகாது. இது இம்மிசிபிள். அப்போ வாட்டர் இருக்கு, இந்த வாட்டர் கூட நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆல்கஹாலை மிக்ஸ் பண்ண போறேன். இப்போ என்ன ஆகுது, இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடும். இதுவும் லிக்விட், இதுவும் லிக்விட், இதுவும் லிக்விட், இதுவும் லிக்விட். இந்த ரெண்டு லிக்விட் மிக்ஸ் ஆகாது, இம்மிசிபிள். இந்த ரெண்டு லிக்விட் மிக்ஸ் ஆகும், அது மிசிபிள். அப்போ இந்த லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ்ல நம்ம எந்த டைப் ஆஃப் லிக்விடை யூஸ் பண்றோம், மிசிபிளா இல்ல, இம்மிசிபிள் லிக்விடை தான் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இருந்து என்ன பண்ண போறோம், ஒரு சால்வெண்ட்டை ஆட் பண்ணி இன்னொரு சால்வெண்ட்ல இருந்து நம்ம தேவைப்படக்கூடிய விஷயத்தை எடுத்துக்கிறோம். தனித்தனியா லேயரை வந்து அது பிரிஞ்சிடும் இல்லையா. எப்படி லேயரை பிரியும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா க்ரூட் ஆயில் அப்படின்னா அந்த க்ரூட் ஆயிலில் எல்லாமே இருக்கும். கெரோசின், பெட்ரோல், டீசல், தார், கேஸ் எல்லாமே இருக்கும், சிஎன்ஜி. அது எல்லாமே லேயராக இருக்கு. எப்படி டிபெண்ட் அப் அந்த டெம்பரேச்சர், அது லேயரை பிரிஞ்சிடும் இல்லையா. அதை தான் நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பயன்படுத்த விரும்புகிறோம். அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆட் இம்மிசிபிள் சால்வெண்ட். நல்லா பாருங்க, இது எனக்கு ஆல்ரெடி இருக்கிற ஒரு சொல்யூஷன். ரைட், இந்த சொல்யூஷன்ல வந்து நம்ம இன்னொரு சொல்யூஷனை ஆட் பண்றோம், அது இந்த ப்ளூ கலர். ரைட்டா, ப்ளூ கலர். அப்போ இது ரெண்டும் மிக்ஸ் ஆகுதா, இல்லை. இப்போ இதை நல்லா ஷேக் பண்றோம். மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த எல்லோல இருக்கிற சின்ன சின்ன பார்ட்டிகள் கொஞ்சம் மேலே செட்டில் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுது, ஒரு லிக்விடை வச்சு இன்னொரு லிக்விட்ல இருக்கிற சப்ஸ்டன்ஸை நான் தனியாக பிரித்து எடுக்கிறேன். இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த கிரீன் எல்லாம் மேலே போயிட்ட பிறகு இந்த எல்லோ கலர் மட்டும் நான் தனியாக பிரித்து எடுக்கிறேன். ரைட், ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சார் இது டே டு டே லைஃப்பில் எங்கே சார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்மசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் மெடிசனுடைய இன்க்ரீடியன்ஸை நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறதுக்கு இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம டெய்லி பெர்ஃப்யூம் அடிச்சுட்டு போகிறோம் இல்லையா, அந்த பெர்ஃப்யூமை ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுறது ஃப்ளவர்ல இருந்து தான்.
அப்போ அந்த ஃப்ளவர்ல இருந்து ஆயிலை நம்ம செக்ரிகேட் பண்ணுறதுக்கு, செப்பரேட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு படிக்கும் போதெல்லாம். ஸோ இந்த மாதிரி தான் லிக்விட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸை நம்ம சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது இம்மிசிபிள் லிக்விட்ஸை நம்ம பயன்படுத்த போகிறோம். இன்னொரு சிம்பிள் எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்மளுடைய என்விரான்மெண்டல் சயின்ஸில் கூட பார்த்தீங்கன்னா இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸை ரொம்பவே பயன்படுத்துகிறாங்க. அதாவது நம்ம ஏரில் இருக்கக்கூடிய பொல்யூட்டண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இல்லை வாட்டரில் இருக்கக்கூடிய பொல்யூட்டண்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே பயன்படுத்துகிறாங்க. இது என்னங்க பிரமாதம்! இதை விட நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கு பாருங்க, அந்த உணவுகளில் இருக்கக்கூடிய கலர்ஸ் செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஸோ அதுதான் இந்த இடத்துல உண்மை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் நமக்கு வந்து சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸுக்கும் சென்ட்ரிஃபியூகேஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரொம்ப டிஃப்ரென்ஸு. அண்ட் அடுத்தடுத்த கான்செப்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் டிஸ்டிலேஷன் ஆகட்டும், ஒவ்வொரு ப்ராசஸும் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸில் எங்கே பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னா என்ன, அந்த ஆன்சரை உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அக்வஸ் சொல்யூஷன் அப்படின்னா என்ன? தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.